அக்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் மனுக்குலம் பாவத்திலும் அடிமைத்தனத்திலும் கட்டுண்டு கிடப்பதை கண்டு மனுக்குலத்தின் மீது இரக்கம் கொண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனுக்குலத்தை மீட்க தம் மகனையே உலகத்தின் மீட்பராக அனுப்ப சித்தமானார். இஸ்ரேல் தேசத்தின் நாசரேத் என்னும் ஊரில் கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஒரு நாள் இரவு மரியாள் தூங்கிக் கொண்டிருக்கையில் கபிரியேல் வானதூதர் தோன்றி, அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை பெற்றுள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். அவர் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே. தூய ஆவி உன் மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தன் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். தனக்கு நிச்சயிக்கப்பட்ட மரியாள் கருவுற்றிருந்ததை யோசேப்பு அறிந்தார். ஆனால் யோசேப்பு நீதிமானாய் இருந்தபடியால் மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் மரியாவை விலக்கிவிட யோசித்துக் கொண்டிருந்தார். மரியாள் மிகவும் நல்லவளாயிற்றே. இது எப்படி நிகழ்ந்தது? இதை கேள்விப்பட்ட சமூகம் என்ன சொல்லும்? மரியாவிடமிருந்து நான் யாருக்கும் தெரியாமல் விலகிவிடலாமா? ஒரே குழப்பமாக இருக்கிறது. என்ன செய்வது? அன்று இரவு வானதூதர் யோசேப்பின் கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். இதனால் சகல மக்களுக்கும் தெளிவுபடுத்துவது என்னவென்றால், உலகம் எங்கும் மக்கள் தொகை கணக்கெடுக்க வேண்டும் என்று அகுஸ்தீசர் கட்டளை பிறப்பித்துள்ளார். எனவே அவரவர் தங்கள் தங்கள் ஊருக்கு சென்று பெயரை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்போது தாவீதின் வழிவந்தவரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலியாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். அப்போது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. சத்திரத்தில் போய் இடம் தேடினார்கள். ஐயா, என் மனைவி பிரசவ வலியால் வேதனைப்படுகிறாள். சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இல்லை ஐயா. ஐயா, என் மனைவி பிரசவ வலியால் வேதனைப்படுகிறாள். சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இல்லையே ஐயா. சத்திரத்தில் இடம் கிடைக்காததால் அருகில் இருந்த மாட்டுத் தொழுவத்திற்கு சென்றார்கள். அங்கு மரியா இறைமகனை பெற்றெடுத்தார்.
அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்களுக்கிடையே காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் ஆண்டவருடைய தூதர் அவர்களிடம் தோன்றி அவர்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். வாருங்கள், வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவிக்கிற நிகழ்ச்சியை பார்ப்போம். அவர்கள் விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட மக்கள் அனைவரும் வியப்புற்றார்கள். ஆனால் மரியா நிகழ்ச்சிகளை எல்லாம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது இயேசு பாலகனை வணங்க கீழ்த்திசையிலிருந்து 3 ஞானிகள் வருகிறார்கள்.
Jesus.